ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தான் செய்ய போகிறோம். இது பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் தான். 250 கிராம்ஸில் தான் நாங்கள் இன்றைக்கி சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஃபஸ்ட்டுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஜலிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்றால் ஃப்ளார், மைதா அண்ட் அதோட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இந்த 4ஐயும் போட்டு 3 டைம்ஸ் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏனெண்டா அப்போ தான் பர்ஃபெக்டாக அது ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகும். அதனால தான் 3 டைம்ஸ் சலிச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை எடுக்கிற கப் வந்து தண்ணி ஈக்கப்படாது. தண்ணி இருந்தால் கேக் பர்ஃபெக்டாக வராது. அதனால அதை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாத பாஸ்கெட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொண்டு இதே மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் நல்லா பீட் ஆகினா தான் கேக் நல்லா பேக் ஆகி வரும். அதனால தான் இதை நல்லா பீட் பண்ண சொல்கிறேன். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு சுகர் ஆட் பண்ணுங்கள். நான் கஸ்டர்ட் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா பிளெண்ட் பண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அடிக்கா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுகர் இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. சுகரும் நல்லா எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா கரையணும். பாருங்கள், இதே மாதிரி பர்ஃபெக்டான லெவலில் இருக்கணும். அண்ட் அதோட ஆல்ரெடி நாங்கள் சலிச்சு வச்சுக்கிற எங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண போக்கில் ஒரே சைடுக்கே இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மெதுவாக ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணி எடுங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஸ்மூத்தியான கன்டென்சில் இருக்கணும். நெக்ஸ்ட் நாங்கள் இந்த பெட்டரை எடுத்து பட்டர் பேப்பர் இல்லாட்டி பேக்கிங் பேப்பர் போட்ட ஒரு 5 இன்ச் ட்ரேயில் இதே மாதிரி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற 5 இன்ச் ட்ரேயில் பெட்டரை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஈவனாக இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முதல்ல 180 செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பெட்டரை போட்டு இதே மாதிரி கொஞ்சம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். அதுக்கு பிறகு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிற அவனில் பெட்டரை போட்டு எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. 180 செல்சியஸ்லே ஒரு 35-40 மினிட்ஸ் கேக் பேக் பண்ணி எடுத்தாலே போதும். பாருங்கள், இப்போ எங்களோட கேக் பேக்காகவே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குது. பட்டர் பேப்பர் போட்டனால கேக் உடஞ்சி வராது. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தியான ஒரு பர்ஃபெக்டான கேக் எங்களுக்கு கிடச்சிக்குதுண்டு. இதே மாதிரி ஹோமில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது நாங்கள் எப்படி ஐசிங் பண்ணுறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். பாருங்கள், எங்களோட கேக் வந்து 235 கிராம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.